அண்மை செய்தி தூத்துக்குடி குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோயிலில் புகழ்பெற்ற தசரா திருவிழா கொடியேற்றம் கோலாகலமாக தொடங்கியிருக்கிறது. 10 நாட்கள் நடைபெறும் தசரா திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் தற்போது தசரா திருவிழா கொடியேற்றம் தொடங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நாள்தோறும் இரவு பல்வேறு வாகனங்களில் அம்மன் எழுந்தருளி வீதி உலா சென்று பக்தர்களுக்கு அருள் பாலிக்க இருக்கிறார். முத்தாரம்மன் கோயிலில் தசரா திருவிழா கொடியேற்றம் தொடங்கி இருக்கிறது. அண்மை செய்தியாக அது குறித்து நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் செல்வராஜ். செல்வராஜ், இப்ப குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோயில்ல புகழ்பெற்ற தசரா திருவிழா கொடியேற்றத்தோடு தொடங்கி இருக்கிறது. என்னென்ன நிகழ்வுகள் எத்தனை நாட்கள் நடைபெற இருக்கிறது? உலக புகழ்பெற்ற தசரா திருவிழாவிலிருந்து மைசூருக்கு அடுத்தபடியாக தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள குலசேகரப்பட்டினத்தில் உள்ள முத்தாரம்மன் திருக்கோவில் மிக விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். ஆண்டுதோறும் இந்த திருவிழா என்பது மிக சிறப்பு வாய்ந்தவையாக உள்ளது. தமிழகத்தில் மட்டுமில்லாமல் வெளி மாநிலத்திலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் திரளான பக்தர்கள் இந்த நவராத்திரியை ஒட்டி நேரடியாக வந்து இந்த சாமி தரிசனம் மேற்கொள்வார்கள். நவராத்திரி தினத்தை முன்னிட்டு கொண்டாடும் வரக்கூடிய இந்த தசரா திருவிழா இன்று காலை இருந்து கோலாகலமாக துவங்கியுள்ளது. பக்தர்களின் கோரிக்கையை ஏற்று முதன்முறையாக பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த கொடியேற்றம் என்பது இன்று துவங்கியுள்ளது. கொடியேற்றம் என்பது முன்னிட்டு இன்று அதிகாலை 1 மணிக்கு கோயில் நடை திறக்கப்பட்டு காலை 3 மணி அளவில் கொடிப்பட்டம் ஊர்வலமாக நடைபெற்றது. தொடர்ந்து அதிகாலை 5:30 மணிக்கு மேல் 6 மணிக்குள் உள் பிரகாரத்தில் உள்ள செப்பு கொடிமரத்தில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கொடியேற்றம் என்பது ஏற்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து கொடிமரத்துக்கு பால், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு வகையான அபிஷேகங்கள் வந்து நடைபெற்றன. இதைத் தொடர்ந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்தும் மற்றும் வெளி மாநிலத்திலிருந்து வந்திருந்த பக்தர்கள் ஏராளமானவர்கள் காப்பு கட்டி தங்களுடைய விரதத்தை இன்று முதல் துவங்கினார்கள். மேலும் இந்த திருவிழாவை முன்னிட்டு பாதுகாப்பு பணிக்காக சுமார் 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள். கொடியேற்றத்தை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட்டுள்ளன. இந்த விழாவில் ஒவ்வொரு நாளும் அம்பாளுக்கு பல்வேறு கோலங்கள் எழுந்தருளி வீதி உலாவும் நடக்கின்றன. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக வருகின்ற அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி தசரா திருவிழா என்பது மிக சிறப்பாக நடைபெறும். அன்று இரவு நள்ளிரவு சூரசம்ஹாரம் அது கடற்கரையில் நடைபெறும். இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடி அந்த சூரசம்ஹாரத்தை பார்வையிடுவார்கள். இதை ஒட்டி இன்றிலிருந்தே அங்கு விழா கோலம் கொண்டுள்ளது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி செல்வராஜ்.